வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு 4 கிளாஸஸ் நான் கவர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு 4 பேசிக்கில் ஃபஸ்ட்டு நாள் என்ன தெரிஞ்சுப்பீங்கன்னா, ஜெட்டி, நிக்கர், ஆர்டினரி பாடி அண்ட் ஆர்டினரி பெட்டிக்கோட். ஓகேங்களா? இது எல்லாமே முதல் 4 பேட்டர்னாக நீங்கள் கற்றுப்பீங்க. எதுக்காக இந்த 4 பேட்டர்ன் கற்றுப்பீங்கன்னா, எல்லாத்துக்குமே இதில் எப்படி ஸ்ட்ரைட் ஸ்டிச் எப்படி அடிக்கிறது, நேர்த்தையில் எப்படி அடிக்கிறது, எப்படி உருட்டி அடிக்கிறது, எப்படி மடிப்பு அடிக்கிறது, எப்படி 2 மடிப்பு அடிக்கிறதுன்றது உங்களுக்கு இந்த 4 ஸ்டைல் ஆஃப் பேட்டர்னில் வரும். உங்களுக்கு இது தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு பேசிக் ஈஸியாக நீங்கள் தைக்க ஆரம்பிச்சிடலாம். 4 கிளாஸாக நான் கவர் பண்ணுவேன். முதல் 4 கிளாஸில் இது கவர் ஆகும். இன்றைக்கி இந்த ஃபஸ்ட்டு கிளாஸில் நம்ம இந்த ஜெட்டி நான் உங்களுக்கு எடுக்க போகிறேன். இது எப்படின்றத நான் உங்களுக்கு கிளாஸ் இப்போ எடுக்கிறேன். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா ஜெட்டி 8 பார்ட்ஸில் 2 பார்ட்ஸ். ஏற்கனவே நான் உங்களுக்கு 8 பார்ட்ஸ்னால் என்னென்னு சொல்லியிருக்கேன். நம்ம ஹியூமன் பாடியை 8 பாகமாக பிரிப்போம். அந்த 8 பாகத்தில் இது எத்தனை பாகன்றது தான் இந்த பார்ட்ஸ். ஓகேங்களா? இது இடுப்புலேருந்து தொடைக்கு வரும். ஓகேங்களா? அதனால் இதுதான் 8 பார்ட்ஸில் 2 பார்ட்ஸ் கவர் ஆகும் உங்களுக்கு. இதுக்கு என்னென்ன அளவு, எப்படி தைக்க போகிறோம், என்ன மெஷர்மெண்ட்டுன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன தேவை அப்படின்னா, உயரம் 10 + 2 இன்ச் 12. அப்புறம் இடுப்பு சுற்றளவு 26 + 8 இன்ச் 34. ஓகேங்களா? உயரம் இந்த 10ன்றது நம்ம குழந்தைய நிற்க வச்சு நம்ம எடுக்கிற உயரம். இடுப்பு பார்த்திங்கன்னா நம்ம இடுப்பை சுற்றி எடுக்கிறது. இந்த ப்ளஸ்ஸுக்கு அப்புறம் வரதெல்லாமே தையலுக்காக சேர்க்கறது. ஓகேங்களா? என்ன தேவைன்னா, உயரம் அண்ட் இடுப்பு இவ்வளோ தான் தேவை நம்மளுக்கு. நார்மல் லாஸ்ட் கிளாஸில் எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ச்சு டேப் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். நார்மலாக 1 மீட்டர்னால் நம்மளுக்கு எவ்வளோ, 40 இன்ச்சஸ். இது எல்லா கிளாஸ்லையுமே நான் அந்த மாதிரி கேட்பேன் நீங்கள் அதை கரெக்டாக சொல்லணும். 1 மீட்டர்னால் 40 இன்ச்சஸ். பார்த்திங்கன்னா உயரம் பார்த்திங்கன்னா 12, அகலமாக உங்களுக்கு 34. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 மீட்டருக்குள்ளேயே கவர் ஆகுது. எனக்கு 1 மீட்டர் துணிக்குள்ளேயே அடங்கிடுது. அப்போ எனக்கு 1 மீட்டர் துணியே போதும். இப்படி தான் நீங்கள் துணி எப்படி பார்த்து எடுக்கணும், எவ்வளோ மீட்டர் எடுக்கணுன்றதை இந்த மாதிரி வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ எனக்கு 1 மீட்டர் துணி இருக்குது. இப்போ அசியூம், இப்போ இதை பார்த்திங்கன்னா இதுதான் 1 மீட்டர் துணி. இந்த பக்கம் உயரம், இந்த பக்கம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் அகலம் எப்போவுமே 36 தான் இருக்கும் கான்ஸ்டண்ட்டாக. 33 லைனிங்கில் இருக்கும், 36 எல்லா கிளாத்லேயும் இருக்கும், 44 பார்த்தீங்கன்னா ரேஷன் கிளாத்தில் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். கான்ஸ்டண்ட்டாக 36 இருக்கும். இப்போ இந்த மாதிரி துணி இருக்கும்போது இங்கெல்லாம் எடுக்கக்கூடாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி துணியோட ஆரம்பம், துணியோட நுனி எங்கே இருக்கோ அங்கேருந்தான் உயரம் எடுக்கணும். இப்போ எனக்கு எவ்வளோ உயரம் கொடுத்துருக்காங்க, 12. கீழேருந்து எனக்கு நான் 12 எடுக்கிறேன். மீதி இருக்கிற துணி எனக்கு வேணாம். அது எவ்வளோ இருந்தாலுமே எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை கீழேருந்து உயரம். அந்த உயரத்தை கரெக்டாக கோடு போட்டு நான் மீதி துணி எனக்கு வேண்டான்னு வச்சுட்டேன். நான் உயரம் எடுத்துட்டேன். இப்போ அகலம் எனக்கு எவ்வளோன்னு பார்க்கணும். அகலம் பார்த்திங்கன்னா 34 கொடுத்துருக்காங்க. எனக்கு 36 இருந்தாலும் எனக்கு எவ்வளோ தேவை, 34 தான். ஓகேங்களா? எனக்கு எவ்வளோ தேவை, 34 தான் தேவை எனக்கு. மீதி இருக்கிற இந்த 2 இன்ச் எனக்கு வேண்டாம். மேலேயும் வேண்டாம், கீழேயும் வேண்டாம், இந்த பீஸ் மட்டும்தான் எனக்கு வேண்டும். எனக்கு எவ்வளோ உயரம், எவ்வளோ இடுப்போ அதை நான் கரெக்டாக 12, 34 எடுத்துட்டேன். இந்த பீஸ் இப்போ நான் கட் பண்ணி இங்கே நான் போடுறேன் பாருங்கள். உயரம் பார்த்திங்கன்னா 12, அகலம் 34 இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ உயரம் இருக்குது, அகலம். இப்போ மெயினாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, துணி எப்படி நம்ம 4 மடிப்பாக மடிக்கணும். முதல் விஷயம் எவ்வளோன்றதை அளவு எடுத்துக்கணும், எவ்வளோ தேவைன்றது எடுத்துக்கணும். அந்த பீஸை துணியில் நம்ம மார்க் பண்ணணும், அந்த பீஸை கட் பண்ணணும். இப்போ மடிப்பு ரொம்ப முக்கியம். ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நம்ம ப்ராசஸ் பண்ணணும். இப்போ எப்படி மடிக்க போகிறோம், உயரம் எடுத்தாச்சு, அகலம் தான் அதிகமாக இருக்காங்க. அப்போது ஒரே பக்கமாக நம்ம மடிக்கணும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபோல்டிங். ஃபஸ்ட்டு நான் மடிக்கும் போது என்னவாயிடும்னா, இந்த 34 என்னவாயிடும், 17 ஆகிடும். ஓகேங்களா? திரும்ப செகண்ட் ஃபோல்டிங் ஒரே பக்கமாக அந்த டேரோ மார்க் போட்டிருக்க டைரக்ஷன் பக்கமாகவே நம்ம மடிக்கணும். அப்போ திரும்ப இந்த 17 என்னவாயிடும், உங்களுக்கு 8 ஆகிடும். ஓகேங்களா? துணி பார்த்திங்கன்னா இது ஒரு 2 மடிப்பு கிடைக்கும், திரும்ப இது ஒரு 2 மடிப்பு கிடைக்கும். டோட்டலாக உங்களுக்கு 4 மடிப்பு கிடச்சிரும். ஓகேங்களா? இப்படி தான் துணியை நம்ம மடிக்க கற்றுக்கணும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா 4 மடிப்பு வந்த உடனே உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை காட்டுறேன் பாருங்கள். இப்படி தான் துணி இருக்கும்.
ஸோ இங்கே என்ன இருக்குன்னா உயரம் 12, மடிப்பு 4. இங்கே உங்களுக்கு 4ஆம் மடித்தவொடனே துணி 8 இருக்கும். இப்படி தான் ஒரு துணி உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ இந்த துணியில் எப்படி நம்ம மார்க்கிங் பண்ண போகிறோம், இதுதான் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு வந்து உயரம் எடுத்துக்கணும். இந்த உயரத்தை பார்த்தீங்கன்னா 10 + 2 இன்ச். இந்த +2 எல்லாமே நான் தையலுக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா தையலில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து 1/2 இன்ச் போயிடும் தையலுக்கு, மேலே பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் போயிடும் தையலுக்கு. ஸோ 1/2 + 1/2 உங்களுக்கு 2 இன்ச்சு தையலுக்கு போயிடும். ஸோ கரெக்டான அளவு பார்த்தீங்கன்னா இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். கரெக்டாக உங்களுக்கு 10 இருக்கும். இந்த உயரம் 10 இருக்கும். ஸோ நம்ம இதை 2ஆக பிரிக்கணும். ஏன்னா இது 8 பாகத்தில் 2 பாகன்றதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 2ஆக பிரிக்கும் போது உங்களுக்கு 5 கிடைக்கும். இந்த 5 என்ன பண்ணோம், இந்த 10 வந்து ஈக்குவலாக டிவைட் பண்ணிக்கணும். மேலே 5, கீழே 5. ஸோ உயரம் நான் கவர் பண்ணிட்டேன். அடுத்தது இடுப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 34 இருக்கும். 34 என்ன பண்ணணும், 4ஆக மடிக்கணும். ஏன் நம்ம 4ஆக பிரிக்கிறீங்கன்னா துணியை நம்ம 4 மடிப்பாக போட்டிருக்கோம். இப்போ முன்பக்கத்துக்கும் பின்பக்கத்துக்கும் நம்மளுக்கு துணி வேணும்னா நம்ம 4ஆக தான் பிரிக்கணும். 4ஆக பிரிக்கும்போது உங்களுக்கு 8 கிடைக்கும். 8 கிடைக்கும்போது திரும்ப அதை 3ஆக பிரிங்க. ஏன் 3ஆக பிரிங்கன்னா நம்ம தைக்கிறது வந்து ஜெட்டி. ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம இன்னர்ஸ் போடும்போது 2 தொடைக்கு நடுவில் உள்பாகம் இருக்கும். அந்த பாகத்தையும் சேர்த்து 3 பாகமாக நம்ம பிரிக்கிறோம். 2 தொடை ப்ளஸ் குழந்தையோட உள்ளுறுப்பு 3ஆக பிரிக்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 2.25 கிட்ட கிடைக்கும். ஸோ இந்த 2.25 என்ன பண்ண போகிறோன்னா மேலே விட்டுடணும். கீழே நம்ம 5 எடுத்துருக்கோம் இல்லைங்களா, இங்கேருந்து இங்கே ஒரு 2.25 கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிக்கணும். அதை ஃபஸ்ட்டு நம்ம கோடு போட்டுக்கணும். திரும்ப அந்த இடத்துலேருந்து இன்னொரு 2.25 மார்க் பண்ணணும். அதை திரும்ப கோடு போட்டோம். பேலன்ஸ் திரும்ப உங்களுக்கு 2.25 இருக்கும். ஸோ இந்த 2.25 நம்ம 3ஆக பிரிக்கணும். ஸோ முதல் பாகம், 2வது பாகம், 3வது பாகம் 3ஆக உங்களுக்கு பிரிஞ்சிடும். இந்த மாதிரி 3ஆக பிரிஞ்ச உடனே எப்படி இப்போது மெயின் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டோம். இப்போது ஜெட்டியோட வளைவு நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த பார்ட் எடுத்துக்கோங்க அண்ட் இந்த பார்ட் எடுத்துக்கணும். இந்த 2 பார்ட்டையும் எடுத்துகிட்டு இங்கேருந்து இங்கே அப்படியே வந்து வளைக்கணும். பாருங்கள் நான் எப்படி வளைக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி வளைக்கணும். ஸோ முதல்ல எதெல்லாம் வளைக்கிறீங்களோ அது பின்பக்கம் பேக் பார்ட்டு, அதுலேருந்து இப்படியே ஆரம்பித்து ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் திரும்ப போய் சேர்ந்துடும். ஆரம்பிக்கதும் ஒரே பக்கமாக ஆரம்பிக்கணும், முடிக்கதும் ஒரே பக்கமாக முடிக்கணும். இவங்க 2 பேருக்கு நடுவில் 1/2 இன்ச்சு கேப்பில் அந்த வளைவாக நீங்கள் போடணும். இதுதான் ஃப்ரண்ட்டு பார்ட். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் மார்க்கிங். இங்கே உங்களுக்கு ஷேப் வேணும்னா நம்ம ஷேப் எடுத்துக்கலாம். ஷேப் வேணான்றவங்க நீங்கள் எடுக்க வேண்டாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஓவரால் ஜெட்டியோட ட்ராயிங்கு. ஸோ ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன் பாருங்கள். ஜெட்டியில் 8 பார்ட்ஸில் 2 பார்ட்ஸு. இதுக்கு என்ன தேவைன்னா உயரம் 10 + 2 இன்ச்சு, இடுப்பு 1 மீட்டர் 40 நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அதே மாதிரி எவ்வளோ துணி, இவ்வளோ துணி இருந்தாலுமே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும்தான் எடுக்கணும். அது மாதிரி அகலம் எவ்வளோ அதை மட்டும்தான் எடுக்கணும். மெயின் வந்து இந்த துணியை எப்படி நீங்கள் மடிக்கிறீங்கன்றதான் மெயின். ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் 2 விதமாக துணி எப்படி மடிக்கணுன்றதை நான் உங்களுக்கு துணியில் காட்டியிருப்பேன். ஸோ இது வந்து ஒரே சைடாக மடிக்கிறது. இது இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த டயக்ராம் கிடைக்கும். கீழே 1/2 இன்ச், மேலே 1.5 இன்ச் விட்டுடணும். இருக்கிற உயரத்தை 2ஆக பிரிக்கணும். பிரித்ததுக்கப்புறம் மேல் பாகத்துலேருந்து கீழ் பாகம் 2.25 எடுத்துருங்க. அப்புறம் இந்த கர்வ் போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. இப்போ இந்த பார்ட் வந்து உங்களுக்கு கட்டிங்கில் போயிடும். இப்படி ஷேப் வந்து இப்படி வரும் உங்களுக்கு. அடுத்த வீடியோவில் வந்து கிளாத்தில் கட் பண்ணி எப்படி தைக்கணுன்றதை காட்டுறேன். ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.